பெரும்பாலும் எங்ககிட்ட கவுன்சிலிங் வர சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா, என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் என்னை தூண்டி விடுறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். முக்கியமாக ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதணுன்னா எனக்கு ஒருத்தர் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது. தானாகவே எதுவும் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு எண்ணமும் இருக்குது. இது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அவசியமா, இல்லை என்ன மாதிரி குணாதிசயங்களோட அவங்க இருக்கணும், இல்லை என்ன வளர்த்துக்கணும்னு? அதாவது முதல்ல வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை தூண்டி விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பான ஒரு விஷயம். நம்மளால நமக்கு கான்பிடன்ஸ் இருந்தா, தன்னம்பிக்கை இருந்தா, அதுதான தூண்டுதல். நம்முடைய தன்னம்பிக்கையை விட வேற தூண்டுதல் எதுவுமே இருக்க முடியாது. அகல் விளக்குக்குத்தான் தூண்டி விடுபவர்கள் தேவை. என்ன, சூரியனுக்கு யாரும் தூண்டி விடுறவங்க தேவையில்லை. நாம் அகல் விளக்காக இருந்தா யாராவது தூண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்ப நான்லாம் இந்த எக்ஸாம் எழுதும் போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன். நான் ராயக்கோட்டைங்கிற ஒரு கிராமம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒசூருக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் நான் தங்கி படித்தேன். நான் படிக்கும்போது நிறைய பேர் என்னை தூண்டி விட்டாங்க. எப்படின்னா, பக்கத்தில் ஒரு ரூமு, 2 ரூமு, இந்த சைடு ஒரு ரூமு, இந்த சைடு ஒரு ரூமு. இந்த சைடில் எப்போவுமே சீட்டு கச்சேரி நடக்கும், இந்த லெஃப்ட் சைடு ரூமில் பாட்டு கச்சேரி நடக்கும். ஆச்சுங்களா? இதுக்கு நடுவில் நான் படிக்கணும், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு படிக்கணும். அந்த ஊரில் வந்து இங்கிலீஷ் பேப்பர் வேணும்னா 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னால் தான் இங்கிலீஷ் பேப்பர் கிடைக்கும் அங்கே. அப்போ என்னை எப்படி தூண்டி விட்டாங்கன்னா, நிறைய பேர் என் ரூமுக்கு வந்து, இந்த ஊர்ல இருந்து படிச்சு நீலாம் பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு தூண்டுதல். ரெண்டாவது தூண்டுதல் என்னன்னா, இப்பதான் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களே, இது மேல படிச்சு என்ன பண்ண போறீங்க, ஜாலியா இருக்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த மாதிரி தூண்டுதல்களும் இருந்தது. பொதுவா என்ன சொல்றேன்னா, நம்மளை யாரும் தூண்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நமக்கு திறமை இருக்குன்னா ஒருத்தர் தூண்டணும்னு நினைச்சா வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வாசகம் உங்களை நீங்களே தூண்டுற மாதிரி ஒரு வாசகம் எழுதி வச்சு டெய்லி பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்காக ஒரு ஆளை போட்டு டெய்லி காலையில ஒரு தூண்டுக நான் அப்பா அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? இதுக்காக ஒரு ஆளை போட்டு அவர் பக்கத்துல தூண்டவா முடியும்? என்கரேஜ்மெண்ட் இருந்தா ஆல் ரைட். பட் எல்லாருமே உலகத்துல என்கரேஜ்மெண்ட்ல வந்தவங்க கிடையாது. பல பேர் டிஸ்கரேஜ்மெண்ட்ல வந்தவங்க தான். கிரகம் பெல் வந்து இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டு போய் அவர் சோதனை பண்ணும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா இருக்குது இந்த போனு, பட் ஆனா இதை யார் யூஸ் பண்ண போறாங்க? இது சொன்னது யாருன்னா அப்ப இருந்தவங்க. இன்னைக்கு செல்போன் இல்லைன்னா டாய்லெட்ல கூட யாரும் போக மாட்டேங்க. டாய்லெட்டுக்கே ஒரு ஸ்டாண்ட் செஞ்சு வச்சிருக்கான். செல்லுக்காக ஒவ்வொரு டாய்லெட்லயும் இப்போ ஒரு இடம் இருக்கு, ஒதுக்கிட்டு இருக்கு. அவன் டாய்லெட்ல இருக்கா, ஆனாலும் செல்லுல பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய. யாராவது போன் பண்ணாங்கன்னா, இன்னொன்னு சில பேர் டாய்லெட்ல தான் அந்த செல் டைமே வச்சிருக்காங்க. ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது, அதனால செல்லுல பேசுறாங்க. அந்தாண்டு இருக்கவங்க என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு அது வேற என்கொயரி வேற. இது ஒரு நிலைமை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த ரைட் பிரதர்ஸ் இல்ல, ரைட் பிரதர்ஸனுடைய அப்பா, அவர் ஒரு பாதிரியார். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் பறக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு. அவர் சொன்னாரு, பறக்கணும்னு நினைச்சிருந்தா கடவுள் மனுஷனுக்கு ரெக்கையை படிச்சிருப்பாரு, இது வெயின் வேலைன்னாரு. ஆனா அவர் பசங்க தான் பறக்கிறத கண்டுபிடிச்சாங்க. முதல்ல 42 ஃபீட் தான் பறந்தது. அது ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட ரிப்போர்ட் ஆகல. ரைட் பிரதர்ஸ் பண்ணத ரைட்டுன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட போடல. திரும்பி அவங்க சைக்கிள் கடை தான் வச்சிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண மெக்கானிசம் என்னன்னா, பட்டை எப்படி பறக்குதுங்கிறத பார்த்து தான் அவங்க அந்த இது விமானம் செஞ்சாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னா, யாரும் தூண்டி விட்டு உலகத்தில் இருப்பவர்கள் சாதனை புரியவில்லை. அதனாலதான் அப்போ டிப்போ பவ அப்படின்னாரு புத்தர். புத்தர் சாகறதுக்கு முன்னாடி அவர் பக்கத்து வீட்டுக்காரரு செத்து போக போறாரு புத்தர். உடனே அவர் ஓடி வந்தார். 4 வருஷமா அங்கதான் இருக்கிறாரு புத்தர். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்க்கல. ஐயோ நீங்க சாக போறீங்களே, ஏதாவது சொல்லிட்டு சாகுங்கன்னாரு. ஆனந்தர் சொன்னாரு, 4 வருஷமா இருக்கிறாரு, நீ வந்து பார்க்கலையே, எப்பவுமே இருந்துக்குவாரு, இங்கதானே இருக்க போறாரு, அப்புறம் கேட்டுக்கலாம். இங்கே நிறைய பேர் இந்த ராஜாஜி கால முதல் முறையா இப்பதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதானே இருக்குது, போகுது, எப்ப போகுது பாத்துக்கலாம். நிறைய பேர் ஆக்ராவில் இருக்கிறவங்க தாஜ்மஹாலை பார்த்தது இல்ல, தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க சரஸ்வதி மகாலை பார்த்தது இல்ல. இங்கதானே இருக்குது, பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப புத்தர் சொன்னது அப்போ டிப்போ பவ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய உள் விளக்கே, அக விளக்கே உண்மையான விளக்கு. நமக்குள்ளேயே ஒரு வெளிச்சத்தை தேடுறதுதான் வாழ்க்கை.
அடுத்தவங்க வெளிச்சத்தை தந்தா அது இரவல் வெளிச்சம், எப்ப வேணா பவர் கட் ஏற்படும். அடுத்தவங்க கொடுக்கிற வெளிச்சம் நிரந்தரமான வெளிச்சமா? கிடையவே கிடையாது. அதனால தயவு செய்து யாரும் தூண்டுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே தூண்டிக்கங்க, அவ்வளவுதான். அப்பப்போ உங்களை நீங்களே தூண்டிக் கொள்வதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அவர் சொன்னாரு, அது காலையில என்ன பண்ணணும், இந்த 3 விரலை வச்சு என்னென்ன சொல்லணும், ஐ ஆம் கான்பிடென்ட், ஐ வில் அச்சீவ் அப்படின்லாம் சொல்றது தான் வேணா ஒன்று பண்ணுங்க. ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் ஒன்று இருக்கு. அந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் என்னன்னா, டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்னவாக விரும்புறீங்களோ அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு நினைவு பண்ணுங்க. நீங்க நல்லா படிக்கிற மாதிரி, நல்லா எக்ஸாம் எழுதுற மாதிரி, நீங்க நினைச்ச தேர்வு எழுதுற மாதிரி, அதுல வெற்றி பெறுற மாதிரி, அந்த பணியை செய்யற மாதிரி டெய்லி காலையில, டெய்லி நைட் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு கண்ணை க்ளோஸ் பண்ணி, இன்னைக்கு ஃபுல்லா நான் நல்லா இயங்குவேன், சுறுசுறுப்பா இயங்குவேன், எல்லா பாடமும் நல்லா படிப்பேன், எல்லா கேள்விகளும் நல்லா எழுதுவேன் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு ஒரு பண்ணுங்க. இதுக்கு பேர் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். இதை பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் எனர்ஜி இருக்கு பாருங்க, அந்த லெவல் ரைஸ் ஆகி உங்களை அறியாம உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு தூண்டுதல் வரும். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தேன் யுவர் கான்சியஸ் மைண்ட். அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் இருக்கு. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உங்களை இயக்க வைக்கும். அது வந்துருச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களுடைய நோக்கம் எல்லாம் ஃபோக்கஸ்டா இருக்கும். இந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா, யாராவது ஆப்பிரிக்கன் சஃபாரி படம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்தும். அப்ப பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட மானை துரத்திட்டு இருக்கும் போது சில மான்கள் அந்த சிங்கம் பக்கத்திலேயே வந்து உழுவும். ஆனா தான் பக்கத்துல உழுவுற மானை கூட அந்த சிங்கம் இல்லை. அது எந்த மானை பிடிக்கணும்னு நினைச்சதோ அதை தான் பிடிக்க ட்ரை பண்ணும். அதான் ஃபோக்கஸ். பல டைம்ல பல மான்கள் வந்து உழுவும், பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆனா அதை தாண்டி நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி செல்வதுதான் ஃபோக்கஸ். So try to have a focus in your life and you will succeed. Okay?